ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்திக். இது கார்த்திக்ஸ் இன்வெஸ்டிங் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்பிஎஸ், அதாவது நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம். ஸோ கம்பேர்ட் டு எனி அதர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் த மார்க்கெட், ஐ வுட் ப்ரிஃபர் என்பிஎஸ் ஃபார் டூ மேஜர் ரீசன்ஸ். ஒன்று வந்து இதில் இருக்கிற டேக்ஸ் பெனிஃபிட் விச் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ லேட்டர். அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே ஆக்டிவ் மேனேஜ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வெரி லோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இந்த என்பிஎஸ்ல மட்டும்தான் அவைலபிள். நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் ஐவ் ஷோன் யூ டு ஒன் எக்ஸாம்பிள். ஜஸ்ட் ஒரு 0.1% டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ டிராஸ்டிக்காக டிஃபர் ஆகுன்றது. ஸோ அதனால தான் லோ காஸ்ட் இண்டெக்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி வெரி லோ காஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். என்பிஎஸ்ல 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று டயர் 1, இன்னொன்று டயர் 2. இந்த டயர் 1ல் என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இதில் ஈக்விட்டி, கார்ப்பரேட் பாண்ட்ஸ் இல்லை கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் மினிமம் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் அப் டு 10% அண்ட் மேக்ஸிமம் அலோகேஷன் 75% வரைக்கும் கொண்டு போகலாம். அண்ட் இதில் க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா மினிமம் யூ ஹேவ் டு ஒன்ஸ் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் 1000 rupees டெபாசிட் பண்ணணும் இந்த அக்கௌண்ட்டில், ஆர் ஐ மீன் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இதுதான் என்னுடைய பேசிக் க்ரைட்டீரியா. இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் ஆன் த 80C அண்ட் 80CCD. ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லாருமே நியூ ரெஜினுக்கு வந்திருப்போம். அண்ட் மோர் ஓவர் கவர்மெண்ட்டும் தே இன்சிஸ்ட் எவ்ரி ஒன் டு பி ஆன் அ நியூ ரெஜின். ஸோ அதனால் அதில் இருக்கிற டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் எந்த அளவுக்கு அப்படின்றது யூ கேன் ஃபிகர் அவுட். ஒரு பெரிய டேக்ஸ் பெனிஃபிட் கிடையாது. நான் பார்க்குறது ஆஸ் அ ரீட்டைல் இண்டிவிஜுவலாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுமா, அண்ட் மோர் ஓவர் இது ஏன் மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பெட்டர் அப்படின்றது மட்டும்தான். அப் டு தி ஏஜ் ஆஃப் 60 வி ஹேவ் டு பி ஸ்டே இன்வெஸ்டட். அண்ட் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் தராங்க, ஈவன் அப் டு 75 யூ கேன் ஸ்டே இன்வெஸ்ட். அண்ட் மோர் ஓவர் ஆஃப்டர் 50 பார்த்தீங்கன்னா உங்களோட ஈக்விட்டி எக்ஸ்போஷரை தே ரெடியூஸ் பை அபவுட் 2.5% ஆன் அ இயர்லி பேசிஸ். ஸோ இவென்ச்சுவலாக நீங்கள் வந்து மார்க்கெட்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்களாக இருக்கும் பட்சத்தில் தட் இஸ் ஒன் ட்ராபேக். பட் எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி ஆஃப் த ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு நம்ம ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் போகும்போது ஒரு பெரிய கார்பஸ் வரும்போது சேஃப்டி இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் than the மெச்சூரிட்டி அமௌண்ட் itself. நம்ம போடுற பணம் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜில் க்ரோ ஆகும் பட்சத்தில் அந்த வெல்த்தை ப்ரிசர்வ் பண்ணுறது தான் அந்த ஏஜ், அதாவது ஒரு 50க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹை ப்ரையாரிட்டியாக இருக்குமே தவிர்த்து அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் 50 lakhs போட்டால் நான் டபுள் பண்ணி தரேன்னு சொன்னால் they'll get scared. ஸோ இதை வந்து இந்த என்பிஎஸ் டயர் 1 நல்லாவே பண்ணும். பேசிக்லி இதில் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் வில் கெட் ரெடியூஸ்ட் ஆஃப்டர் தி ஏஜ் ஆஃப் 50. ஸோ தட் இஸ் ஒன். அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா இதில் யூ ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ். ஒன்று வந்து ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட் அண்ட் இன்னொன்று பேசிவ் மேனேஜ் ஃபண்ட். ஸோ இது ஆக்டிவ் மேனேஜ் ஃபண்ட்னா யூ டேக் அ கால். ஸோ உங்களுக்கு மார்க்கெட் டைனாமிக்ஸ் ஓரளவுக்கு தெரியும் அப்படின்ற பட்சத்தில் லெட்ஸே இப்போ மார்க்கெட் வந்து நல்ல செல்லிங் ப்ரெஷரில் இருந்திருக்கு. ஸோ லாஸ்ட் மந்த் நம்ம வீடியோ போகும்போது கூட ஐ டோல்ட் அட்லீஸ்ட் நான் சிப் அமௌண்ட்டை கண்டினியூ பண்ணுறேன். ஈவன் தோ இட்ஸ் நாட் அ பிளேஸ் ஃபார் பல்க் இன்வெஸ்டிங், ஐ எம் டூயிங் எ சிப். ஸோ அந்த மாதிரி ஓரளவு ஓகே இது நல்ல பாட்டம் அவுட்டுன்னு சொல்கிறத விட இது நல்ல ப்ரைஸ் லெவல்ஸ் அப்படின்னு உங்களால் டிசைட் பண்ண முடியும்னா யூ கேன் கோ ஃபார் அன் ஆக்டிவ் ஃபண்ட், ஆக்டிவ் மேனேஜ்ட் ஃபண்ட். அப்படி இல்லை என்னால் அந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூடா அண்டர் வேல்யூடான்னு டிசைட் பண்ண தெரியாது. அண்ட் மோர் ஓவர் ஐ ஹாவ் அ 9 to 5 ஜாப், ஐ எம் மேக்கிங் மணி, என்னோட பணம் க்ரோ ஆனால் போதும் அப்படின்றவங்க தே கேன் சூஸ் ஃபார் த ஆட்டோமேட்டிக் வெர்ஷன். அது ஆஸ் யூஷுவல் ஆன் யுவர் ஏஜ் பேசிஸில் சே லெட்ஸ் சே யூ ஆர் 35 years ஓல்டுனா இது -100 பண்ணாங்க, இட் கம்ஸ் டு அரௌண்ட் 65. ஸோ 65% வில் பி யுவர் ஈக்விட்டி எக்ஸ்போஷர், பேலன்ஸ் வில் பி கார்ப்பரேட் பாண்ட் அண்ட் கவர்மெண்ட் பாண்ட்ஸ். பட் நான் அதை ப்ரிஃபர் பண்ணுவேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு டு அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ பிலீவ் என்னால் மார்க்கெட்டை ஓரளவுக்கு இது ஃபேர் வேல்யூ இல்லை அண்டர் வேல்யூடுன்னு ஜட்ஜ் பண்ண முடியுன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ பேசிக்கலி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஐ கோ ஃபார் அன் ஆக்டிவ் ஃபண்ட் ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ்டு என்பிஎஸ். ஸோ ஆஸ் ஆஃப் நோ என்னோட போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி இஸ் ஒன்லி 10% ஹோல்டிங் இன் டயர் 1 அண்ட் த பேலன்ஸ் அமௌண்ட் எல்லாமே வந்து கார்ப்பரேட் பாண்ட்லையும் கவர்மெண்ட் பாண்ட்லையும் இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் எவ்வளோ பெரிய ஃபாலே வந்தாலும் என்னுடைய ஓவரால் போர்ட்ஃபோலியோ வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். பெரிய அப்ரனும் இருக்காது, பெரிய டவுன்ஃபாலும் இருக்காது. அண்ட் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்கேஸ் இஃப் தெர் இஸ் அ பிக் கேயாஸ் இன் மார்க்கெட்,
ஸோ மார்க்கெட் வந்து சடனா ஒரு பெரிய ஃபால் பாக்குது. இல்ல ரொம்ப அண்டர் வேல்யூடா போகும் பட்சத்துல, at that point in time, I'll slightly increase my equity exposure. So this is pertaining to Tier 1. இது இல்லாம Tier 2 இருக்கு. Tier 2 நான் ஏன் சூஸ் பண்ணுவேன், இல்ல சூஸ் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, Tier 2ல ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. லெட்ஸ் சே நான் இப்போ ஒரு 10 lakh இன்வெஸ்ட் பண்றேன் மார்க்கெட்ல. Tier 2 பொறுத்தவரைக்கும், யூ கேன் சூஸ் சேம் தான் ஆக்டிவ் ஆர் ஆட்டோமேட்டட்னு இருக்கு. லெட்ஸ் சே நீங்க ஆக்டிவ் சூஸ் பண்றீங்க. பட் இப்ப மார்க்கெட் ஓவர் ஹை வேல்யூ. அதனால நான் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் 0 வச்சுக்கிறேன். அண்ட் கார்ப்பரேட் பாண்ட் அண்ட் கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் அப்படின்னீங்கன்னா, எஸ் வி ஹேவ் அன் ஆப்ஷன். ஸோ நான் கரண்டா லாஸ்ட் மந்த் ஆர் லெட்ஸ் சே ஃபெப் எண்டு வரைக்கும் ஐ வாஸ் ஹோல்டிங் மோர் ஆஃப் கார்ப்பரேட் பாண்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். அண்ட் எண்ட் ஆஃப் ஃபெப்ரவரியில் ஆஸ் ஐ செட் மார்க்கெட் கொஞ்சம் ஃபேர்லி வேல்யூட் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஐ மூவ் 25% ஆஃப் மை மணி இன்டு ஈக்விட்டி அண்ட் பேலன்ஸ் வந்து பாண்ட்லேயும் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லையும் இருக்கு. லெட்ஸ் சே ஆல்ரெடி நான் முன்னாடியே பல வீடியோஸில் சொன்ன மாதிரி மார்க்கெட் இங்கிருந்து இன்னும் ஃபர்தராக கீழே விழும் பட்சத்தில் என்னுடைய சப்ஸ்டான்ஷியல் போர்ஷன் இன்னும் கார்ப்பரேட்லேயும் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லாம் தான் இருக்குது. ஸோ நான் அதை இன்னும் ஃபர்தராக லிக்விடேட் பண்ணி ஐ இன்க்ரீஸ் மை பொசிஷன் இன் ஈக்விட்டி. ஸோ இதுதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. பட் இதையே நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் when compared to other மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் லெட்ஸ் சே யூர் கோயிங் வித் அன் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் வேறஸ் இந்த என்பிஎஸோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்றது 0.09% தான் ஹையஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு அதுலேயே பெரிய வைட் கேப் கிடைச்சிடும். ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸு விச் இஸ் சார்ஜிங் யூ ரஃப்லி அரௌண்ட் 1% versus the other one which is 0.1%. ஸோ உங்களுடைய ரிட்டர்ன்ஸோடைய டிஃப்ரென்ஸ் அதுலேயே சப்ஸ்டான்ஷியலாக பெருசாக இருக்கிறதுனால தட் இஸ் ஒன் ரீசன். அண்ட் செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே நீங்கள் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் ஒரு 2020 கிராஷ்லேயே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுப்போம். இட் ஹஸ் அட்லீஸ்ட் கிவன் யூ 120-130% ரிட்டர்ன் ஆஸ் ஆஃப் நவ். ஸோ இந்த 130% ரிட்டர்னுக்கு நீங்கள் ஈக்விட்டியிலேருந்து இப்போ அன்சேஃப் அப்படின்னு ஃபீல் பண்ணி பாண்ட் மார்க்கெட் ஷிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் விச் இஸ் 10%. சாரி, கரண்ட்லி இட்ஸ் 12.5%. பட் அது இல்லாமல் இந்த Tier 2ல ஆஸ் ஐ செட் இப்போ மார்க்கெட் எனக்கு ஓவர் வேல்யூடாக இருக்குது. நான் ஈக்விட்டியிலேருந்து ப்ராஃபிட்ஸை புக் பண்ணி நான் அந்த பணத்தை எடுக்காமல் ரேதர் ஐ மூவ் இட் டு கார்ப்பரேட் ஆர் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். அப்படி மூவ் பண்ணும் பட்சத்தில் என்னுடைய கேபிட்டலும் ப்ரிசர்வ் ஆகிடுது அண்ட் எனக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸும் எதுவும் கிடையாது. ஒன்லி அட் த டைம் ஆஃப் விட்ராவல் ஐல் ஹாவ் டு பே தட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். அண்ட் எனி விச் வே இப்போ கரண்ட் சினாரியோவில் உங்களுக்கு கார்ப்பரேட் பாண்ட்ஸ்லையும் சரி இல்லை கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லையும் எதுலேயுமே சரி இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ் கிடையாது. நீங்கள் இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஈக்விட்டியில் இருந்தீங்கனாலும் சரி பாண்டில் இருந்தீங்கனாலும் சரி கவர்மெண்ட் ஒரே மாதிரி தான் பார்க்கும் அண்ட் ஒரே மாதிரி டாக்ஸேஷன்ஸ் தான் வரும். அண்ட் லெட்ஸ் சே இந்த பணத்தை நான் டச் பண்ணாமல் ஐம் காம்பவுண்டிங் இட் ஒரு லாங் ரன் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பெரிய கார்பஸ் வரும். அப்போ நம்ம விட்ரா பண்ணும்போது ஒரு டாக்ஸேஷன் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட இதெல்லாம் இல்லாமல் தெர் இஸ் ஆல்சோ அன் அதர் ஆப்ஷன். லெட்ஸ் சே என்பிஎஸ் Tier 2ல ஐ ஹவ் பில்ட் அ கார்பஸ். இப்போ நான் விட்ரா பண்ணணும்னு நினைக்கல, ராதர் நான் இதை என்பிஎஸ் Tier 1க்கு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தே ஹாவ் அன் ஆப்ஷன் ஸ்விட்ச் ஒன் டைம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்குது. யூ கேன் ஸ்விட்ச் ஒன் டைம் என்டையர் கார்பஸ் ஆஃப் Tier 2 டு Tier 1. ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா யூ கேன் டூ 4 times in a year அசட் அலோகேஷன் மாற்றிக்கலாம் பிட்வீன் ஈக்விட்டி, கார்ப்பரேட் பாண்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் பாண்ட்ஸ். அப்படி இல்லை எனக்கு இந்த ஃபண்ட் ஹவுஸ் மேலேயே பெரிய நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் யூ கேன் ஸ்டில் சேஞ்ச் ஒன்ஸ் இன் அ இயர் யூ கேன் சேஞ்ச் யுவர் ஃபண்ட் ஹவுஸ். ஸோ இந்த ரீசன்னால தான் ஐம் மோர் கம்ஃபர்டபுள் இன் பீயிங் இன் என்பிஎஸ். அண்ட் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா லெட்ஸ் சே உங்கள்கிட்ட ஒரு பெரிய கார்பஸ் இருக்குது. அது குட் பி 10,000, இட் குட் பி 1 lakh, இட் குட் பி 1 crore. அந்த 1 crore-யுமே அட் ப்ரெசன்ட் மார்க்கெட் கண்டிஷனில் நான் ஃபுல்லாக டிப்ளாய் பண்ண விரும்பலை அப்படின்ற பட்சத்தில் நான் அந்த 1 crore இருக்கிறதுலே சேஃபஸ்ட் கிளாஸாக கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் பிளாக் பண்ணிவிட்டு மார்க்கெட் விழ ஐ கேன் ஸ்டில் டிப்ளாய் 25% ஆஃப் மை கேபிட்டல். ஸோ தட் வே இது உங்களுக்கு சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் மாதிரி ஆச்சு. அட் த சேம் டைம் உங்களுடைய பெரிய கார்பஸ் இன்கேஸ் மார்க்கெட் கரெக்ஷனே ஆகலை
இட் இஸ் பீயிங் திஸ் ரேஞ்ச் ஃபார் 1 இயர் 2 இயர்ஸ் அப்படின்னாலும் ஒரு எஃப்டியை விட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லேயும் இல்லை கார்ப்பரேட் பவுன்ஸ்லையும் கிடைக்கும். ஏன்னா இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மி. ஸோ அதனாலே தே வில் பீட் த பெஞ்ச் மார்க். ஸோ அப்போ இந்த எம்பிஎஸ்ல டிஸ்அட்வான்டேஜஸே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஆஸ் ஆஃப் நோ 60% ஆஃப் த கார்பஸ் தான் நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியும். பட் நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, ஆஸ் மார்க்கெட் மெச்சூர்ஸ் ஆர் லெட்ஸ் சே ஆஸ் த டைம் ப்ராக்ரஸ், உங்களுக்கு வி ஹேவ் அ ஹொரைசன் ஆஃப் 20-30 இயர்ஸ். இது இன்னும் லூக்ரேட்டிவாக ஆக்கிறதுக்கான சான்சஸும் நிறையா இருக்குது. ஸோ கீப்பிங் தோஸ் இன் மைண்ட் ஐம் இன்வெஸ்டிங் இன் என்பிஎஸ். அண்ட் இதில் இருக்கிற எனக்கு தெரிஞ்ச ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் ஆஃப் நவ் 40% ஆஃப் யுவர் கார்பஸில் யூ ஹேவ் டு பை ஆன்யூட்டி, விச் இஸ் பேசிக்கலி என்டோமெண்ட் பிளான்ஸ் நீங்கள் வாங்கணும். ஸோ அதுவுமே உங்களுக்கு என்டோமெண்ட் பிளான்ஸ் ஆன் அன் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 4-5% ஆஸ் ஆஃப் நவ். அண்ட் லெட்ஸே ஒரு 30 இயர்ஸ் டவுன் த லைன் அப்படின்னு பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய ரிட்டர்ன்ஸுமே அது கம்மியாக தான் இருக்கும். அதுவுமே இட் கேன் சேஞ்ச் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஏன்னா என்பிஎஸ்ன்றது ஈவன் தோ இட்ஸ் பீன் இன் த சிஸ்டம் ஃபார் குவைட் சம் டைம் அப்படின்னாலுமே ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு இப்போ தான் ரீசெண்டாக ஓப்பன் அப் ஆயிருக்கு. தே குட் பி லாட் ஆஃப் பெட்டர்மெண்ட் இன் தி அப்கமிங் இயர்ஸ். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். தேங்க்யூ வெரி மச்.